அனைவருக்கும் வணக்கம் மக்களே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இலக்கணத்துல எழுத்து இலக்கணத்துல முதலெழுத்துக்கள் பார்த்தோம். முதலெழுத்துக்கள் என்னென்ன? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30 முதலெழுத்துக்கள்னு பார்த்தோம். இப்போ சார்பெழுத்துக்கள் பார்க்கணும். சார்பெழுத்துக்கள் எத்தனை சொன்னேன்? லாஸ்ட் கிளாஸ்ல 10 சொன்னேன். என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், வைகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? இந்த 10 தான் சார்பெழுத்துக்கள். இப்போ இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 2 உயிர்மை மற்றும் ஆயுதத்தை பார்ப்போம். ஓகேங்களா? அப்படியே தொடர்ந்து வர கிளாஸ்ல மத்ததான் பார்க்கலாம். இப்போ உயிர்மை ஓகேங்களா? இதுலயே இருக்கு உயிர்மை, உயிரும் மெய்யும். ஓகேங்களா? அப்ப உயிர்மை எழுத்துக்கள் என்ன? உயிர் மற்றும் மெய் இணைந்து உருவாவது உயிர்மை. ஓகேங்களா? இணை வரிசையில் இருக்கேன். நீங்க இணைந்து உருவாவது இணைந்து உருவாவதே உயிர்மை. ஓகேங்களா? அப்ப எப்படி? இக்குங்கிற ஒரு மெய்யெழுத்தும் ஆங்கிற ஒரு உயிரெழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்தான காங்கிற எழுத்து உருவாகுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உருவாகுது நம்ம பார்த்துட்டோம். அப்ப மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள்? 12 தெரியும். மெய்யெழுத்துக்கள் 18 தெரியும். உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 ஒவ்வொரு உயிரெழுத்துக்கள் ஒவ்வொரு 12 எழுத்துக்களும் ஒவ்வொரு 18 எழுத்துக்களுடன் இணைந்து ஆக மொத்தம் 216 எழுத்துக்கள் உருவாகிறது. ஓகேங்களா? அப்ப உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. ஓகேங்களா? உயிர் எழுத்துக்கள் 216. நெக்ஸ்ட் இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட வரி வடிவம். ஓகேங்களா? உயிர் எழுத்துக்களோட வரி வடிவம் மெய் எழுத்துக்கள் போல இருக்கும். ஓகேங்களா? மெய் எழுத்து மெய் எப்படி எழுத பாருங்க. கான் எழுதுறப்ப என்னது? இக்குங்கிற மாதிரி தான் பார்க்க. சோ வரி வடிவம் மெய் எழுத்துக்கா இருக்கு. ஒலிக்கும் கால அளவு ஒளி வடிவம் ஒலிக்கும் கால அளவு ஒளி வடிவம் அல்லது ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்துக்கா இருக்கு. உயிர் எழுத்துக்கா இருக்கு. எப்படி? இப்போ கா இருக்கு பாருங்க. கா இருக்கு. இப்போ ஒலிக்கும் கால அளவு என்னது? கா பாருங்க. ஒலிக்கும் கால அளவு எப்படி இருக்கு? அந்த மாதிரி வர சவுண்டு. சோ ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்துக்களா இருக்கு. வரி வடிவம் மெய் எழுத்துக்களா இருக்கு. ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்துக்களா இருக்கு. இப்ப உயிர் எழுத்துக்களை எப்படி குரில் நெடில் பிரிச்சோமோ இங்கே கால அளவு ஒரே மாதிரி இருக்கனால இதையும் குரில் நெடில் பிரிக்கணும். ஓகேங்களா? உயிர் எழுத்துக்களையும் குரில் நெடில் என்று பிரிக்கிறோம். குரில் நெடில் என்று பிரிக்கிறோம். குரிலுக்கு மாத்திரை அளவு என்ன? 1. நெடிலோட மாத்திரை அளவு 2. ஓகேங்களா? குரிலோட மாத்திரை அளவு 1, நெடிலோட மாத்திரை அளவு 2. இப்போ குரில் இல்லையாச்சா? மொத்தம் எத்தனை குரில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் இருக்கு? மொத்தம் எத்தனை குரில் எழுத்துக்கள்? குரில் எழுத்துக்கள் இதுல உயிர் எழுத்துக்கள் 5 இருக்கு. ஓகேங்களா? அப்ப 5. ஒவ்வொரு உயிர் குரில் எழுத்துக்களும் 18 மெய் எழுத்துக்களுடன் இணைந்து உருவாவதுதான் உயிர்மை குரில் எழுத்துக்கள். ஆக மொத்தம் 90. அதே மாதிரி ஒவ்வொரு உயிர் நெடில் எழுத்துக்களும் மொத்தம் எத்தனை இருக்கு? உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. ஒவ்வொரு மெய் எழுத்துக்களுடன் இணைந்து உருவாவதே உயிர்மை நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்ப குரில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்மை குரில் எழுத்துக்கள் 90, உயிர்மை நெடில் எழுத்துக்கள் 126. ஓகேங்களா? அவ்வளவுதான் பார்த்ததுதான். இதுதான் உயிர்மை எழுத்துக்கள் முக்கியமானது. மற்றபடி மாத்திரை அளவு தெரியும். மாத்திரை அளவு குரில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. மாத்திரை அளவு ஆல்ரெடி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஆயுதம். ஓகேங்களா? ஆயுத எழுத்து பார்க்கலாம். ஆயுத எழுத்து சார்பு எழுத்துக்கள் ரெண்டாவது என்னது? ஆயுத எழுத்து. முதல்ல உயிர்மை, இரண்டாவது ஆயுதம். ஓகேங்களா? ஆயுத எழுத்து. இப்ப ஆயுத எழுத்துக்கு முக்கியமான 3 பாயிண்ட். ஓகேங்களா? ஆயுத எழுத்து நீங்க ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஆயுத எழுத்து வர ஒரு சொல்ல நம்ம வச்சுட்டு இந்த ஆயுத எழுத்து வர சொல்லுனது அக்திலார், எஃகு, இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் பாருங்க. அக்திலார், எஃகு, இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் பாருங்க. அக்திலார் இது எல்லாம் பாருங்க. எங்க வருது? ஆயுத எழுத்து நடுவு மட்டும்தான் வருது. எந்த சொல்ல எடுத்தாலும் நடுவில் தான் வரும். அப்ப என்ன முதல் பாயிண்ட் என்ன? இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? ஆயுத எழுத்து எங்க வரும்? ஒரு சொல்லோட இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது? வெளியே பாருங்க. எல்லாத்துலயும் பாருங்க முன்னாடி ஒரே ஒரு சொல் தான், ஒரே ஒரு எழுத்து தான் வரும். அது எல்லாமே குறில் எழுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்னது? ரெண்டாவது பாயிண்ட் குறில் எழுத்துக்கள் வரும். அதுக்கடுத்து அதே பின்னாடி பாருங்க. ஆயுதத்துக்கு பின்னாடி பார்த்தா தா, கு, இதே மாதிரி அக்கேனம். அக்கேனம் ஒரு எழுத்து எழுதுறேன். அக்கேனம். இது என்ன இப்ப இருக்கு? பூங்கிறது என்னது? வல்லினம். இக்குங்கிறது வல்லினம், பூ வல்லினம், இதுவும் வல்லினம். கசரத்தவர் எழுத்தாவே தான் வரும். பாத்தீங்கன்னா கசரத்தவர் எழுத்து தான் வரும் இதுக்கு பின்னாடி. அப்ப என்னது? தனக்கு முன் குறில், தனி குறில். ஏன்னா ஒரே ஒரு எழுத்து தான், 2 எழுத்து இல்ல. சோ தனி குறில். தனக்கு முன் தனி குறிலையும் தனக்கு பின்
வல்லின உயிர்மை எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள்ல இக்கு இந்த இச்சு தான் வல்லின எழுத்துக்கள். இது என்னது? இக்கு இந்த இச்சுல கசரத்தப்படல இக்கு இச்சு அந்த அதான் ஓகேங்களா. பட் இந்த இடத்துல வல்லின உயிர்மை எழுத்துக்கள் தான் இருக்கு. அப்ப என்னது? தனக்கு முன் தனி குறிலையும் தனக்கு பின் வல்லின உயிர்மையும் கொண்டுள்ளது. உயிர்மையும் கொண்டு வரும். இப்ப ஒரு சொல்ல அக்கு வரப்பு எப்படி வரும்? ஒரு சொல்லோட இடையில் மட்டுமே வரும். அதுக்கடுத்து என்ன? தனக்கு முன்னாடி தனி குரலையும் தனக்கு பின் வல்லின உரிமை எழுத்துக்கள் மட்டும்தான் கொண்டு வரும். மற்றபடி தனக்கு பின்னாடி ஒரு மெல்லின மெய்யோ இல்ல மெல்லின உரிமை எழுத்துக்களோ வராது. இடையின மெய் எதுவுமே வராது. தனக்கு பின்னாடி வல்லின உரிமை எழுத்துக்கள் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் இது ரெண்டாவது. 3 இதோட வேறு பெயர்கள். ஓகேங்களா. அக்கோட ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் என்ன? ஆயுத எழுத்து எப்படி எழுதுவோம்? அக்கு. ஓகேங்களா. ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. சோ அக்கு. அப்ப இது எப்படி எழுதுனா 3 புள்ளி. சோ முப்புள்ளி. அடுத்தது முப்புள்ளி, முப்பால் புள்ளி. அடுத்தது முற்றாயுதம். முற்றாயுதம். அடுத்தது தனிநிலை எழுத்து. அடுத்து கேடைய எழுத்து. கேடைய எழுத்து. தனிநிலை எழுத்து, கேடைய எழுத்து. அடுத்தது கடைசியா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒண்ணான அக்கேனம். அக்கேனம். ஓகேங்களா. அக்கேனம் என்னது? ஃபர்ஸ்ட் இப்ப ஆயுதத்துல முக்கியமான 3 பாயிண்ட்கள் இதுதான். இது தெரிஞ்சாலே போதும். ஆயுதத்துல இருந்து தவிர வேற கொஸ்டின் வர வாய்ப்பே இல்ல.